வணக்கம். நமது பிரணவஜி இளஞ்சித்தர் பீடம், சோமலிங்கபுரம், கன்னிவாடி, திண்டுக்கல் மாவட்டம். நான் உங்கள் பிரணவஜி ஐயா. நமது சித்தர் மரபு வழி வந்த எனது நெடிய பாரம்பரியம், எனது முன்னோர்கள் செய்த நுண்கலை, அரிய கலைகளை, தொழில்நுட்பத்தை செயல் வடிவம் கொடுத்து மக்கள் பார்வை கொண்டு வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அந்த அடிப்படையில் இன்று நவபாசானத்தால் செய்த ஸ்ரீ சக்கரம் என்கின்ற மகா மேருவை உங்களிடம் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த மகாமேரு சித்தர்களுக்குரிய பெண் அதிதேவதைகள் அனைத்திற்கும் ஒரு மையக்கம். இப்போ ஆண் தெய்வங்களில் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு ஒரு உச்சாடனம் இருக்கும், மந்திரங்கள் இருக்கும், யந்திர வகைகள் இருக்கும், பிரதிஷ்டைகள் தனித்தனியாக இருக்கும். அது வழிபாடு நடத்துகிற முறைகள் வேறு வேறு இருக்கும். ஏன்னா ஆண் தெய்வங்களில் நிறைய முறைகள் இருக்குது. பெண் தெய்வத்துக்கு அப்படி இல்லை. அத்தனை பெண் தெய்வத்துக்கு ஒரு அச்சரத்துக்குள் நடக்கும், ஒரு சிறி சக்கரத்துக்குள் நடக்கும். உட்பிரிவுகள் வேறு வேறு. மாத புவனேஸ்வரி வேறு கொண்டு வரலாம், வாழைக்குமரி தனியாக கொண்டு வரலாம், மாரியம்மனை கொண்டு வரலாம். பிற்காலங்களில் அது வழிவகுக்கப்பட்டது. ஆனால் அத்தனை தெய்வங்களுக்கும் அடிப்படை ஒரு மையக்கருவாக கூறப்பட்டது மகா மந்திரம் பொருந்திய எழுத்து வடிவம் இல்லாத. இதுதான் முக்கிய கருத்து. மற்ற எல்லா எந்திரங்களிலும் பார்த்திங்கன்னா அது அடவுகள், வாசல், கால்கள் பிரிக்கப்பட்டு அது உள் எழுத்துக்கள் நிறைய இருக்கும். மந்திர ஒலி அலைகள் அந்த எந்திரத்தில் பிரதிஷ்டப்படும். ஆனால் ஸ்ரீ சக்கரத்தில் எந்த விதமான எழுத்துக்கள் வரையப்படும், வெறும் கோட்டு வடிவிலே இருக்கும். அது இந்த உள்ள சத்துக்களை வாங்கி, பிரபஞ்சாற்றலை வாங்கி வெளிப்படுத்துகிற தனித்துவமிக்க ஒரு ஒளி அலைகளை அது உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு பேராற்றலை, அதிர்வுகளை உருவாக்கும். இது இப்படி உருவாக்கப்பட்ட ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற இயந்திரம் மகாவிஷ்ணுவால் தேவிக்கு மகா மேருவாக எடுத்து உருவாக்குது. புவியின் கட்டமைப்பு, கோபுர வாசல் அமைப்பு, ஒரு மனிதன உடல் அமைப்பு, பஞ்சாட்சரத்தின் உச்சகட்டமான அமைப்பு, அஷ்டோத்தரத்தின் உச்சகட்டமான அமைப்பு, வெந்தவன் உச்சகட்ட அமைப்பு, மந்திரங்கள் இல்லாத. இதுக்கு ஒரு தனியாக மூலமந்திர தனியாக இருக்குது. ஆனால் இந்த எந்திரத்திலேயோ இந்த உருவத்திலேயோ அந்த எழுத்தோடையும் இருக்கவே இருக்காது. அதான் இதில் உள்ள பெரிய சிறப்பம்சம். அப்போ இது வடிவங்கள் வேறு வேறு விதங்களில் மரக்கட்டையில் செய்கிறோம், கல்லில் செய்கிறோம், ஸ்படிகத்தில் செய்கிறோம், பஞ்சலோகத்தில் செய்கிறோம், தங்க வெள்ளி உலோகங்கள் செய்கிறோம். ஆனால் உச்சகட்டமாக இதனை பாதரசத்தாலும் நவபாசானத்தாலும் செய்வதென்பது மிக பெரிய வேலை. யாரும் நெருங்கி இதை செய்ய முடியாத ஒரு வேலை. அப்போ இது எதுக்கு இந்த வடிவத்தில் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பிரபஞ்ச ஆற்றலை மேலே பாயிண்ட் பாருங்கள், குவியமாக இருந்து இந்த அச்சரங்களை வெளிப்படுத்தி ஒரு கட்டத்தில் இது தன்னுடைய பூமிக்கு விரிவாக குணம் சேர்த்துடும். அதான் என்னோடய பெரிய சிறப்பு. அப்போ வைக்கிற வீடுலேயோ, ஆலயத்திலேயோ, அலுவலகங்கள்லேயோ நீங்கள் இதை பிரதிஷ்டை பண்ணி வணங்கப்படும் போது இது தன்னுடைய புவியீர்ப்பு ஆற்றலையும் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி, அதிகப்படியான நல்ல சக்திகளை ரிசீவ் பண்ணி வாங்கி கோள்லேருந்து, பிளானட்லேருந்து வர்ற 9 கோள்கள்லேருந்து வர்ற கதிர்வீச்சுகளை இது உள் வாங்கி இது இந்த பக்கம் நமக்கு அழகாக தன்னை ஒளிபரப்பு மாதிரி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இது நவபாசானத்தால் செய்யப்படும்போது போகர் முருகனை செய்தது ஒரே ஒரு நவபாசனம் முருகன் சிலை. நம்ம அதை பல வடிவங்களை கொண்டு வரும்.
நவபாசனம் செய்யும்போது இது மருத்துவ வரையில் அபிஷேகம் என்ற பொருள்கள் தீர்த்த மகளுக்கு மருந்தாக உண்ணலாம், தெய்வமாக வழிபாடு நடத்தலாம். பெண் தெய்வங்களுக்கு அதிதெய்வத்திற்கு உண்டான முக்கியமான ஒரு வஸ்துவாக கருவியாக இதை நாம் கடவுளாக வணங்கலாம். ஸ்ரீசக்கரம் என்பது மகாமேருவாக, இது அப்படியே ப்ரெஸ் பண்ண ஸ்ரீசக்கரம், மேலே எழுத்த மகாமேரு. மகாமேரு என்ன மேரு? மகாமேரு, பெரிய மேரு. உலகத்தில் உள்ள அதிதேவதைகள் பெண் தெய்வங்களுக்கு அத்தனைக்கும் ஒரே கடவுள் ஸ்ரீசக்கரம் மகாமேரு மட்டுமே.